கரையில் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். அலைகள் உங்கள் காலடியில் மோதுகின்றன. திடீரென்று ஒரு பெரிய பாம்பு போன்ற மீன் கரைக்கு வந்து அதன் வெள்ளி உடல் சூரியனுக்கு கீழே மின்னுகிறது. உள்ளூர்வாசிகள் பீதியடைந்தனர். டூம்ஸ்டே மீன் எழுந்துவிட்டது என்று அவர்கள் கிசுகிசுக்கிறார்கள். அது மேற்பரப்பில் வரும்போது பேரழிவு பின்தொடர்கிறது என்று புராணக் கதைகள் கூறுகின்றன. ஆனால் இது வெறும் நாட்டுப்புற கதை இல்லை என்றால் என்ன செய்வது? கடல் நம்மை எச்சரிக்க முயற்சித்தால் என்ன செய்வது? ஆழத்திற்கு அடியில் புதைந்து கிடந்தால், இன்னும் பெரிய பயங்கரம் பதுங்கியிருந்தால் என்ன செய்வது? பண்டைய நூல்களில் பேசப்படும் ஒரு பயங்கரமான கடல் உயிரினமான லெவியதன் பல நூற்றாண்டுகளாக மனித கற்பனையை வேட்டையாடி வருகிறது. பேரழிவின் இந்த முன்னோடிகள் கட்டுக்கதையை விட அதிகமாக இருக்க முடியுமா? இன்றிரவு உறைய வைக்கும் உண்மையை வெளிக்கொணர் ஒரு ஆழ்கடல் பயணத்தை மேற்கொள்கிறோம். கடலின் படுகொழியின் இருளில் மறைந்திருக்கும் ஒரு நிஜ வாழ்க்கை கடல் பாம்பு. 36 அடி நீளம் வரை வளரும் இந்த பேய் உயிரினம் அரிதாகவே உயிருடன் காணப்பட்டது. இது கருப்பு நீர் வழியாக மனிதனுக்கு எட்டாத அளவுக்கு கீழே சறுக்கிச் செல்கிறது. ஏதோ ஒன்று அதை மேற்பரப்புக்கு கட்டாயப்படுத்தும் வரை. ஆனால் என்ன, டோர்பிஷ் நம்ப முடியாத அளவிற்கு மழுப்பலானது. அவற்றின் இயற்கையான வாழ்விடம் மேற்பரப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான அடி கீழே உள்ளது. இதனால் பார்வை அரிதாகிறது. அவை ஆழமற்ற நீரில் தோன்றும் போது அது பொதுவாக ஏதோ ஒன்றை தொந்தரவு செய்திருப்பதை குறிக்கிறது. கடல் நீரோட்டங்களில் மாற்றம், ஆழ்கடல் நடுக்கம் அல்லது நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத சுற்றுச்சூழல் மாற்றங்கள் கூட ஆனால் ஓர்பிஷ் ஆழத்தில் தனியாக இல்லை. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணற்ற மர்ம உயிரினங்களை கடலில் காணலாம். பிரமாண்டமான ஸ்விட் உணவு தட்டுகளின் அளவு கண்களை கொண்டது. கோலின் சுறா, பண்டைய காலத்தின் நினைவு சின்னம். ஊசி போன்ற பற்களால் நிரம்பிய வாயை கொண்ட ஒரு உயிருள்ள புதைப்படிவமான பிரில் சுறா. அலைகளுக்கு அடியில் இன்னும் பெரிய பயங்கரமான உயிரினங்கள் பதுங்கியிருக்க முடியுமா? பின்னர் லெவியதன் உள்ளது. மதநூல்கள், இடைக்கால வரைபடங்கள் மற்றும் அழிந்து போன மாலுமிகளின் கிசுகிசுக்கப்பட்ட கதைகளில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு புராண மிருகம். ஒளிரும் நெருப்பு போன்ற கண்கள், இரும்பு போன்ற செதில்கள் மற்றும் உலகையே விழுங்கக்கூடிய பசி கொண்ட ஒரு பழங்கால பயங்கரம். இந்த இரண்டு உயிரினங்களும் இணைக்கப்பட்டுள்ளனவா? பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பு அவை ஒன்றாக எழுகின்றனவா? வரலாறு முழுவதும் பெருங்கடல்கள் எச்சரிக்கை கதைகளை சுமந்து வந்துள்ளன. ஜப்பானில் துடுப்பு மீனை ரியுகு நோ சுகாய் என்று அழைக்கிறார்கள், அதாவது கடல் கடவுளின் தூதர். அது கரைக்கு அருகில் காணப்படும் ஒவ்வொரு முறையும் மக்கள் பேரழிவை எதிர்நோக்குகிறார்கள். அவர்கள் தவறில்லை. பூகம்பங்களும் சுனாமிகளும் அடிக்கடி வருகின்றன. துடுப்பு மீனை பல நூற்றாண்டுகளாக வரவிருக்கும் அழிவின் அடையாளமாக கருதி வருகிறது. அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது நாம் இன்னும் புரிந்து கொள்ளாத இயற்கையின் வடிவமாக இருந்தாலும் சரி, பசிபிக் பெருங்கடலைச் சுற்றியுள்ள கலாச்சாரங்களில் இந்த நம்பிக்கை வலுவாக உள்ளது. ஜப்பான் மட்டுமல்ல, கலாச்சாரங்கள் முழுவதும் புராணக் கதைகள் பேரழிவின் முன் தோன்றும் மகத்தான கடல் உயிரினங்களை பற்றி பேசுகின்றன. நோர்ஸ் புராணங்கள் உலக பாம்பான ஜோர்முங்கந்தரை பற்றி கூறுகின்றன. அதன் அசைவுகள் கடலை அசைத்து ரக்னாரோக்கை சமிக்கை செய்கின்றன. பைபிள் மற்றும் யோத புராணங்களில் லெவியதன் ஒரு கடல் அரக்கனை விட மிக அதிகம். அது அழிவின் சக்தி. தெய்வீக தலையீடு மட்டுமே அதை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மிருகம். சிலர் அது இன்னும் அலைகளுக்கு அடியில் தூங்குகிறது, காத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது விழித்துக் கொண்டிருந்தால் என்ன செய்வது? மார்ச் 2011 ஜப்பானில் ஒரு மீனவர் கரையில் ஒரு பெரிய துள்ளி குதிக்கும் துடுப்பு மீனை கண்டுபிடித்தார். சில நாட்களுக்கு பிறகு 9.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நாட்டையே பேரழிவிற்கு உட்படுத்தி ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்ற சுனாமியை தூண்டியது. இந்த தொடர்பை மறுக்க முடியாது. ஆனால் இது மட்டும்தான் முறை அல்ல. சிலி, தைவான், பிலிப்பைன்ஸில் துடுப்பு மீன்கள் இங்கு உயர்ந்தாலும் பேரழிவு தொடர்ந்து வரும். கடற்கரையில் 3 துடுப்பு மீன்கள் கரை ஒதுங்கி இருப்பதைக் கண்டோம். எனக்கு ஒரு மோசமான உணர்வு இருந்தது. நிச்சயமாக அடுத்த வாரம் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. இது வியப்பூட்டுவதாக இருக்கிறது. விஞ்ஞானிகள் இதை தற்செயல் நிகழ்வு என்று அழைக்கிறார்கள். ஆனால் அது வேறு ஏதாவது இருந்தால் என்ன செய்வது? இந்த உயிரினங்கள் நம்மால் முடியாத ஒன்றை உணர்ந்தால் என்ன செய்வது? பின்னர் லெவியதன் காட்சிகள் உள்ளன. ஆழத்தில் காணப்பட்ட மாபெரும் அறியப்படாத உயிரினங்களின் கிசுகிசுக்கள்.
சோனாரில் மிகப்பெரிய நிழல்கள், கடலில் காணப்பட்ட விவரிக்கப்படாத இடிபாடுகள், கப்பல்கள் எந்த தடயமும் இல்லாமல் காணாமல் போதல். இந்த பண்டைய மிருகம் ஒரு புராணக் கதையை விட அதிகமாக இருக்க முடியுமா? அறிவியல் ஒரு அதிர்ச்சியூட்டும் விளக்கத்தை அளிக்கிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் ஓர்பிஷ்கள் உயிருள்ள நில அதிர்வு அளவீடுகள் என்று நம்புகிறார்கள். அவற்றின் ஆழ்கடல் வாழ்விடம் டெக்டோனிக் தகடுகளை மாற்றுவதற்கு அவை மிகவும் உணர்திறன் கொண்டவை. அவை உண்மையிலேயே இயற்கையின் எச்சரிக்கை சமிக்கையாக இருக்க முடியுமா? ஓர்பிஷ் டெக்டோனிக் இயக்கத்தால் ஏற்படும் அழுத்த மாற்றங்கள் அல்லது மின்காந்த சமிக்கைகளை கண்டறிய வாய்ப்புள்ளது. அப்படியானால் அவற்றின் நடத்தை ஒரு ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பாக இருக்கலாம். ஆனால் இதை உறுதிப்படுத்த நமக்கு கூடுதல் தரவு தேவை. லெவியத்தானை பொறுத்தவரை அதன் தோற்றம் மெகலோடான், ராட்சத ஸ்குவிட் அல்லது படுகுழியில் பதுங்கியிருக்கும் ஒரு அறியப்படாத இனத்திலிருந்து கூட தோன்றியிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். ஆனால் மற்றவர்கள் கூறுகின்றனர் இது மிகவும் மோசமான ஒன்று. லெவியத்தான் ஒரு விலங்கு இல்லாவிட்டால், ஆனால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்றால் என்ன செய்வது? லெவியதன் வெறும் ஒரு உயிரினம் அல்ல, அது ஒரு பண்டைய சக்தி, மனிதகுலத்தை விட மிகவும் பழமையான ஒன்று என்று சிலர் நம்புகிறார்கள். ஆழத்தில் தூங்கி உலகம் பேரழிவின் விளிம்பில் இருக்கும் போது மட்டுமே எழும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினம். மற்றவர்கள் மர்மமான சந்திப்புகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். மரியானா அகழி, பெர்முடா முக்கோணம் மற்றும் அதற்கு அப்பால் காணப்படும் மிகப்பெரிய உயிரினங்கள், பனிக்கட்டிகளுக்கு அடியில் பதிவு செய்யப்பட்ட விவரிக்கப்படாத கர்ஜனை, வினோதமான காணாமல் போதல் மற்றும் கரையில் ஒதுங்கும் விசித்திரமான சவலங்கள். இது பெரிய ஒன்றின் சான்றாகுமா? டூம்ஸ்டே மீனும் லெவியதனும் இணைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது? நெருங்கி வரும் பேரழிவின் 2 தூதர்கள். கடலின் 80% இன்னும் ஆராயப்படாமல் உள்ளது. ஒரு காலத்தில் நாம் சாத்தியமற்றது என்று நினைத்த உயிரினங்கள், பிரம்மாண்டமான ஸ்குவிட், கோளின் சுறா அல்லது பிரிட் சுறா போன்றவை சமீபத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டன. வேறு என்ன இருக்கிறது? கருமையில் பதுங்கி இருக்கிறது. நாம் காணக்கூடியவற்றிற்கு நாம் உண்மையிலேயே தயாராக இருக்கிறோமா? டூம்ஸ்டே மீன், லெவியதன் புராணக் கதைகள் அல்லது எச்சரிக்கைகளா? அவை எழும்போது உலகம் அதன் மூச்சு பிடித்துக் கொள்கிறது. கடல் நம்மிடம் பேசினால் கேள்வி எஞ்சியுள்ளது. தாமதமாகிவிடும் முன் நாம் கேட்போமா?